முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்மளுடைய வீடியோவ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் எங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா ஒரு ஒரு 3, 4 மாசமா தொடர்ந்து வந்து எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த மாசத்துல கூட பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஒரு 20 நாள் முடிஞ்சிருச்சு. 20 தேதி முடிஞ்சிருச்சு. இதுல கூட பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நெட்டா ஒரு 12,000 கோடி வரைக்கும் வித்து தான் வச்சிருக்காங்க. ஆனா, நம்மளுடைய டிஎஸ் வந்து அவங்களும் வந்து முட்டு குடுத்து தான் பார்க்குறாங்க. ஆனாலும் நம்ம எஃப்ஏஎஸ் விக்கிறது வந்து குறையல. பாருங்க நண்பர்களே, கொஞ்சம் ஹிஸ்டரிய பின்னோக்கி திருப்பி பார்த்தோம்னு வைங்களேன், லாஸ்ட்டு இயர்ல அக்டோபர்ல பார்த்தீங்கன்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஒரு 5 மாசம் தொடர்ந்து வந்து எஃப்ஐஎஸ் வந்து ரொம்ப அதிகமா செல் பண்ணாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி ஆல் டைம் ஹைல இருந்து நல்லாவே டவுன் ஆகி வந்துச்சு. ஒரு 15, 20% அளவுக்கு இறக்கத்த குடுத்துச்சு. திரும்ப ஒரு மாரி ஏறுச்சு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ஜூலைல இருந்து திரும்பவும் ஒரு 4 மாசமா கன்சிக்யூட்டிவா வித்துருக்காங்க. ஜூலைல, ஆகஸ்ட்ல, செப்டம்பர்ல, அக்டோபர்ல கொஞ்சம் கம்மியா தான் செல் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்மளுடைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஏறிக்கிட்டு இருக்குது. இது என்ன ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறதே வந்து புரியல. அவங்க வித்திருக்க அமௌண்ட் வேணா கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஓவராலா செல்லிங்ல தான் இருக்காங்க. ஸோ மார்க்கெட்ட வந்து யாரும் ஆப்பரேட் பண்றாங்களா? அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எனக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாட்டாமையான ட்ரம்ப் வந்து எதையாச்சும் ஒண்ண சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறப்ப இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல வந்து ஸ்கில்டு பெர்சன் அதாவது வந்து ரொம்ப எஜுகேட்டடான பீப்பிள் எப்படி சொல்றது? ஸ்கில் நெறையா இருக்கிறவங்க வந்து கம்மியா இருக்கிறாங்க. ஸோ வெளிநாட்டுல இருந்து வரக்கூடியவர்கள் அவங்களோட ஸ்கில்ல வந்து எங்க நாட்டு மக்களுக்கு நீங்க சொல்லிக் குடுங்க. அதனால வந்து நாங்க வந்து H1B விசால வந்து இருக்கக்கூடிய பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ வந்து நாங்க வந்து குறைக்கிறோம். அப்படின்னு நம்ம நாட்டாம சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடி ஸ்டாக்ஸ்க்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு நியூஸ். அதனால பார்த்தீங்கன்னா, நேத்து ஏற்கனவே ஐடி ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துச்சு. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா, சில ஸ்டாக்ஸ் ஐடி ஸ்டாக்ஸ்ல வந்து நல்ல ஒரு ஏற்றத்த தான் குடுத்துச்சு. தொடர்ந்து நம்மளுடைய நாட்டாம இதிலேயே ஸ்டாண்டா இருந்தாருன்னா, அதாவது வேற எந்த ஒரு நெகட்டிவாவும் சொல்லாம இந்த மாரி பாசிட்டிவாவே சொன்னாருன்னா, மேற்கொண்டு நம்ம நிஃப்டி 50 வந்து ஏற்றத்த குடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நியர்லி கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை கிட்ட நம்ம நிஃப்டி வந்துடுச்சு. இங்கேருந்து நம்ம நாட்டாம மட்டும் எதையும் கொளுத்தி போடாம இருந்தாருனாலே போதும். நல்லபடியா நம்ம நிஃப்டி மேல ஏறும். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு நியூஸ் என்னன்னா, ஜேபி பவர் ஒரு 2 நாளா பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு ஏற்றத்த குடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன் இதுல வந்து அப்படி என்ன ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்துருச்சு? இவங்க ரிசல்ட் இது ஒண்ணு சூப்பரா குடுத்துட்டாங்களா? இல்ல இவங்க வந்து இவங்களுடைய கம்பெனிலேருந்து வேற ஏதாவது நல்ல நியூஸ் வந்திருக்கான்னு பார்த்தா, ஒரு சின்ன ஒரு நல்ல நியூஸ்ன்னே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜேபி பவரோட சப்சிடியரி கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஜேபி அசோசியேட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. இந்த பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸ். இவங்க வந்து பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்க. ஸோ வந்து இந்த கம்பெனிய வாங்குறதுக்கு நெறைய கம்பெனிஸ் வந்து போட்டி போடுறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, மெயினா அதானி பவர், அப்புறம் வேதாந்தா. இந்த 2 பேருமே பார்த்துக்கிட்டேன் நண்பர்களே, வேதாந்தா வந்து நாங்க 15,000 கோடி குடுத்து நாங்க இந்த கம்பெனி வந்து வாங்கிக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா, அதானி பவர் பார்த்தீங்கன்னா, அத விட கம்மியான பிரைஸுக்கு தான் வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நண்பர்களே. வேதாந்தா பார்த்தீங்கன்னா 17,000 கோடி சாரி 15,000 கோடின்னு சொல்லிட்டேன். 17,000 கோடிக்கு வந்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா, அதானி பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து 13,500 கோடி தான் தருவேன்னு சொல்றாங்க. ஆனா, இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? 14,000 கோடிய தூக்கி வாங்கி உள்ள போடுறா, வேதாந்தாக்கு கையெழுத்த போடுன்னு போட்டுருவோம். ஆனா, இதுல தான் என்ன ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதானி வந்து நாங்க ரெடி கேஷா குடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, வேதாந்தா என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு வந்து ஒரு சின்ன டைம் வேணும். நாங்க வந்து ஒரு 1 1/2 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ள நாங்க குடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. இத யாராச்சு வந்து ஏத்துப்பாங்களா? கம்பெனியையும் டேக் ஓவர் பண்ணிட்டு, காச நாங்க மெதுவா தவணை முறையில தர்றோம்னா யாரு தான் ஒத்துக்குவா? ஸோ, இந்த டீல் வந்து அதானிக்கு வந்து சக்சஸ் கிட்டத்தட்ட ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். எந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா, ஜேபி பவர் ஏறிருக்கு. இப்ப ஜேபி அசோசியேட்ஸ் வந்து திவாலானா அந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவ் தானே. ஏன் இது ஏறுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு 13,500 கோடி வந்து இன்ஃப்ளோவுல வரப்போகுது. இதுல பார்த்தீங்கன்னா, ஜேபி பவரோட ஸ்டேக் வந்து அதுல எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 24% ஜேபி அசோசியேட்ல ஜேபி பவர் வந்து ஒரு 24% வந்து ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ, அவங்களுக்கு இதுல இருந்து ஒரு 24% பணம்னா எவ்வளோ வரும்னு நீங்களே வந்து கணக்கு பண்ணிக்கலாம். இந்த ஒரு நியூஸால தான் இந்த ஸ்டாக் வந்து ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. ஆனா, இதுக்காகலாம் போய் இந்த ஸ்டாக்க வாங்க முடியாது நண்பர்களே. நான் வாங்க மாட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ரிலையன்ஸ்ல இருந்து அருமையான ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா,
சுவிட்சர்லாந்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிலையன்ஸ் வந்து ஒரு 1820 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சும்மா டார்கெட் பிரைஸ் குடுத்தா மட்டும் அந்த ஷேர் ஏற்றத்த குடுத்துறாது. அதுக்கு ரீசனும் பாருங்க நண்பர்களே. ஒரு ஏத்துக்கக்கூடிய ஒரு ரீசன் குடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் வந்து ஆயில் டூ கெமிக்கல் பிசினஸ்ல வந்து ஏர்னிங்ஸ் வந்து அதிகமா அவங்களுக்கு வந்து வரக்கூடிய குவார்ட்டர்ஸ்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இப்ப சொல்லியிருக்காங்க. ஆனா நாம பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் வந்து ஒரு ரூ. 1350 இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் வந்து ஒரு ரூ. 1550 வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு நாம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதனோட லிங்க்கையும் கூட நான் டெஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நண்பர்கள் வந்து அத பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே நாம சொல்லியிருந்தோம். அதன்படி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த ஷேர் ரூ. 1550 வந்துடுச்சு. மேபி இங்கருந்து திரும்ப அந்த ஷேர் வந்து ஒரு ஏற்றத்த குடுக்குறதுக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். நாம டிஸ்கஸ் பண்ணும்போது கூட அந்த ஷேர நண்பர்கள் வாங்கியிருந்தா, தற்சமயம் கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20% வந்து லாபத்துல தான் நம்ம நண்பர்கள் இருப்பாங்க. அடுத்து அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இன்ஃபோசிஸ்லேருந்து. என்னன்னா, எங்க பைபேக் குடுத்துருந்தாங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நவம்பர் 14 வந்து ரெக்கார்ட் டேட்டா குடுத்துருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நவம்பர் 20லேருந்து நவம்பர் 26க்குள்ள இதுல எலிஜிபிளா இருக்க கேண்டிடேட் வந்து நீங்க பைபேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இன்ஃபோசிஸ்லேருந்து குடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் அந்த ஷேர்லேருந்து பெருசா குடுக்கவே இல்ல. பாருங்க, இன்னைக்கு ஒரு ஒரு 1/2% அளவுக்கு இறக்கத்த தான் குடுத்துருக்கு. நம்ம ஏற்கனவே பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. ஒரு ரூ. 1550லேருந்து ரூ. 60க்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கு இந்த இன்ஃபோசிஸ்ல. அத தாண்டி இந்த ஷேர் மேல போனா தான் அதுக்கு அடுத்த கட்ட உயர்வ வந்து இதுல எதிர்பார்க்க முடியும். அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரூ. 1450 ரூ. 1550 ஊஞ்சலாடிக்கிட்டு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த NVIDIA ஷேரோட ரிசல்ட் நேத்து வந்துருந்துச்சு. ஒரு அருமையான, அட்டகாசமான, சூப்பரான ஒரு ரிசல்ட்ட குடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அதனால அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து யுஎஸ்ல ஒரு 3% அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துருந்துச்சு. இந்த ஒரு ஷேர் மட்டும் ஏற்றத்த குடுத்தது இல்லாம, டெக் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு புஷ் அப் பண்ணி விட்டுடுச்சுன்னே சொல்லலாம் அந்த ஷேர். பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளா அமெரிக்கால இருக்க கம்பெனி மட்டும் இல்ல, இந்தியாவிலயும் பார்த்தீங்கன்னா, நெட்வெப் டெக்னாலஜிஸ் இந்த ஷேரும் வந்து 2 நாளா நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. நேத்தும் சரி, இன்னைக்கும் சரி, நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ட குடுத்துருக்கு. NVIDIAக்கும் நெட்வொர்க் டெக்னாலஜி என்ன ப்ரோ ரிலேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கு. இந்தா காட்டுறேன் பாருங்க நண்பர்களே. NVIDIA பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் கூட வந்து டை அப் பண்ணிட்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடா சர்வர வந்து வச்சிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால NVIDIA ரிசல்ட் சூப்பரா இருந்த காரணத்தினால, அவங்க கூட டை அப் பண்ணியிருக்க நெட்வொர்க் டெக்னாலஜிஸும் நல்ல ஒரு ஏற்றத்த தான் அந்த குடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே இந்த ஷேரு. பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட் டேஸ்ல ஒரு அருமையான ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. ஏப்ரல் மாசத்துல ஒரு ரூ. 1200 இருந்த ஷேர் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 4200 ஒரு 2 மடங்குக்கு மேல ஏறிடுச்சு ஜஸ்ட் ஒரு 6 மாசத்துல. ஆனா பார்த்தீங்கன்னா, தற்சமயம் வந்து இதுல எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லன்னு தான் நான் பார்க்குறேன் நண்பர்களே. ஏன்னா பிரைஸ் ரொம்ப ஏறிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம யுஎஸ் ஃபியூச்சர்ஸ பார்க்கணும்ல. ஏன்னா NVIDIAவோட ரிசல்ட் வந்தது ஒருவேளை சரியில்லாம குடுத்திருந்தா, இன்னைக்கு வந்து எல்லாமே சிகப்படிச்சிருக்கும். ஆனா ரிசல்ட் வந்து நல்லா குடுத்த காரணத்தினால பாருங்க, டோ ஜோன்ஸ் ஆகட்டும், நாஸ்டாக் ஆகட்டும், அப்புறம் S&P 500 ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையா பச்சை. விக்ஸ் பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம முந்தா நேத்து டிஸ்கஸ் பண்ணும்போது பச்சை கலர்ல இருந்துச்சு. பச்சையில இருந்தா நம்ம மார்க்கெட்டுக்கு அது ரெட்டு. ஆனா விக்ஸ் ரெட்ல இருந்ததுன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு அது பச்சை. ஸோ, இன்னைக்கு இது ஒரு நல்ல ஒரு சிம்ப்டம் தான். அடுத்து குரோ. குரோ ஐபிஓ வந்து ரீசென்ட் டேஸா லிஸ்ட் ஆச்சு. லிஸ்ட் ஆனதுலேருந்து தொடர்ச்சியா ஏற்றத்த மட்டுமே குடுத்துக்கிட்டு அப்படியே கிட்டத்தட்ட டபுள் நம்மளுடைய அதாவது இன்னும் அந்த ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தவங்களோட பணத்த கிட்டத்தட்ட டபுள் பண்ணி குடுத்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு 10% லோயர் சர்க்யூட் அடிச்சுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8% வந்து ஒரு இறக்கத்த குடுத்துருச்சு. ஏன்னா, ஏன் ஏறுதுன்னே தெரியாம ஏறுன ஸ்டாக்குக்குலாம் பார்த்தீங்கன்னா, இப்படிதான் ஆகும். இப்ப அவங்க நல்ல ஒரு ரிசல்ட் குடுத்துருக்காங்க. இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு நன்மையான ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா, அந்த டைம்ல வந்து இந்த ஷேர் வந்து ஒரு சின்ன ஏற்றத்த குடுக்கும். அது வந்து எப்பவுமே நடக்கிறது தான். ஆனா, அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஏற்றத்த குடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ, தற்சமயம் வந்து கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இவங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இருக்குது 21 இவங்களோட ரிசல்ட் இருக்குது. மேபி இவங்களோட மார்க்கெட் ஹவர்ஸ்க்கு அடுத்து தான் ரிசல்ட் குடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ, திங்கட்கிழமை தான் வந்து அதோட இம்பாக்ட் வந்து இந்த ஷேர்ல நமக்கு தெரிய வரும் நண்பர்களே. அடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ரொம்ப இல்ல, கொஞ்சம் சோகமான விஷயம்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் பேங்க் ஒரு 8% அளவுக்கு இறக்கத்த குடுத்துருச்சு.
மேபி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற காலைல பார்க்குறப்ப ஒரு 3% இறக்கத்த கொடுத்துருந்துச்சு. ஒரு ரூ. 39 சப்போர்ட் எடுத்துடும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா ரூ. 39 சப்போர்ட் எடுக்கல. மேபி ஒரு ரூ. 37 கீழ போகாம, ஒரு ரூ. 36 கீழ போகாம இருந்தா, திரும்ப ஏற்றத்த குடுக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா, மறுபடியும் கீழ வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ஷேர்ல அதிகமா இருக்கு நண்பர்களே. ஏன்னா, இதுல வந்து நான் சம் குவான்டிட்டிஸ் வச்சிருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, அது பச்சையா கிரீன்ல தான் இருக்குது. பார்க்கலாம் வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஷேர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நாம பார்ப்போம் நண்பர்களே. அடுத்து தொடர்ந்து ஒரு ஏற்றத்த குடுத்துக்கிட்டு இருந்த ஷேர் பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு மட்டும் லைட்டா ஒரு சின்ன ரெட் கேண்டில் போட்டிருக்குது. ஆனா, அந்த ஷேர வந்து நாம ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். எந்த பிரைஸ்ல இருக்கும்போது ஒரு ₹2300 இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு ₹2000 மேபி சப்போர்ட் எடுத்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி சப்போர்ட் எடுத்துச்சு. அங்கருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40, 45% ரிட்டர்ன் குடுத்துருச்சு நண்பர்களே. ஜஸ்ட் ஒரு 2டே மாசத்துல. அருமையான ஒரு ரிட்டர்ன் தான். இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நெறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் அவங்களோட ரிசல்ட் நல்லா குடுத்துருந்தாங்க இந்த குவார்ட்டர்ல. செகண்ட் பார்த்தீங்கன்னா, F&Oல வந்து வீக்லி எக்ஸ்பைரிய ஃபர்ஸ்ட் செபி வந்து குளோஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா, அதுக்கடுத்து அந்த மாதிரியான விஷயங்கள் தற்சமயம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லங்கிறதையும் செபி சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ, அங்கருந்து இந்த ஷேர் வந்து திரும்ப நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, தற்சமயம் ₹3000 இருக்கு. நான் வந்து இந்த ஷேர் வந்து இந்த பிரைஸ்ல வந்து வாங்க மாட்டேன். மேபி திரும்ப ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா, அந்த டைம்ல பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹெச்எஸ்பிசி ரேட்டிங் ஏஜென்சி வந்து ஒரு 2 மெட்டல் ஸ்டாக்குக்கு வந்து 3 மெட்டல் ஸ்டாக்குக்கு வந்து பை கால் குடுத்துருக்காங்க. எதுக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல், அப்புறம் நால்கோ 3க்குமே பார்த்தீங்கன்னா, பை கால் குடுத்துருக்காங்க. என்னென்ன ரேட் குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு டீட்டெயிலா பார்த்தாலே தெரியும். ஹிண்டால்கோ வந்து ஒரு ரூ. 980 போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீல் வந்து தற்சமயம் இருக்கிற பிரைஸ்ல இருந்து ஒரு 24% ஏற்றத்த குடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைஸா என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரூ. 215 இந்தா இருக்கு பாருங்க நண்பர்களே. ஒரு ரூ. 215 போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நால்கோ பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 291 வரைக்கும். அதாவது தற்சமயம் இருக்க பிரைஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 13 வரைக்கும் ஏற்றத்த குடுக்குறது 13% வந்து ஏற்றத்த குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹிந்துஸ்தான் சிங்க வந்து ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அத வந்து பை கால் எதுவும் குடுக்கல. ஸோ, இந்த ஒரு 3 ஸ்டாக்க வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் தொடர்ந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா, என்ன பிரைஸ்ல வச்சிருக்கீங்கன்னு பார்த்துக்கங்க. மேபி இந்த பிரைஸ் டார்கெட் கிட்ட வந்துச்சுன்னா, அந்த சமயத்துல உங்களுடைய முடிவ தனிப்பட்ட முறையில நீங்க எடுத்துக்கலாம் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஷேர். இந்த ஷேர்ல பார்த்தீங்கன்னா, ஃபாரினர்ஸ் ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், கொஞ்சம் அவங்களுடைய எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் அதிகமா வச்சிருந்தாங்க லாஸ்ட் குவார்ட்டர்ல. இப்ப வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இந்த ரீசெண்டா இவங்களுடைய 2 குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிக்ளைனான ரிசல்ட் தான் குடுத்திருந்தாங்க. அதனால அந்த ஷேர் வந்து ஒரு ரூ. 180, ரூ. 200 வந்து அப்படியே இறக்கத்த குடுத்துருச்சு. தற்சமயம் இவங்களுடைய மேனேஜ்மெண்ட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Q3ல வந்து நல்லபடியா நாங்க குரோத் குடுப்போம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, மேபி இந்த ஒரு நியூஸ பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து திரும்ப ஒரு ஏற்றத்த குடுத்தாலும் குடுக்கலாம் நண்பர்களே. அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம நெறைய நல்ல தகவல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நண்பர்களே. முதலீடு செய்வோம். நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.